அந்த இடத்துல இச்சிங் வரதே ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் அங்கே சொரிய விட முடியாது. இஃப் யூ ஃபீல் இச்சிங் அண்ட் யூ கேனாட் ஸ்க்ராச் இட், யூ ஆர் இன் அ பப்ளிக் பிளேஸ், ஹவ் வில் யூ ஃபீல் இட்? அண்ட் அந்த மாதிரி இச்சிங் இருக்கும்போது இந்த ஏஜ் கேட்டகரியில் வெள்ளப்பட்டதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வி திங்க் ஆஃப் ஒன்லி கேன்சர். பருவம் அடைஞ்சதுலேருந்து மெனபாஸ் வரைக்கும் வெள்ளப்பட்டதுன்னா இந்த 4 கேட்டகரியில் போகும். அது நார்மலா, இன்ஃபெக்ஷனா, என்ன இன்ஃபெக்ஷன் அப்படி போகும். மெனபாஸுக்கு அப்புறம் வெள்ளப்பட்டதுன்னா இந்தியன்ஸுக்கு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனார்கி, அதாவது பருவம் அடைகிறது வந்து 13லேருந்து 14 வயசு. அதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்குது இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில். அதனால் 8வதுலேருந்து 10வது படிக்கும்போது யூஸ்வலாக அவங்க பருவம் அடைவாங்க. ஆனால் இப்போல்லாம் 9 வயசுல பெரிய பொண்ணாயிட்டு 30லேருந்து 35 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளானிங்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கேப் கிட்ட ஆயிடுது. சில சமயத்துல என்ன ஆகும், ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாலகுமாரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். முதல்ல வந்து இப்போ என்னன்னா ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது ஒரு 10த்லேயோ இல்லை 11த்லேயோ 12th இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ என்ன அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பெண்களே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? முதல்ல வந்து இந்தியன்ஸுக்கு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனார்கி, அதாவது பருவம் அடைகிறது வந்து 13லேருந்து 14 வயசு. அதுதான் ஸ்டாண்டர்டாக இருந்தது இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில். ஸோ அதனால் 8வதுலேருந்து 10வது படிக்கும்போது யூஸ்வலாக அவங்க பருவம் அடைவாங்க. ஆனால் இப்போல்லாம் 9.5 வயசு அது வந்து இப்போது நாம் ஆயிடுச்சு. மேபி இன்க்ரீசிங் ட்ரெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி. நம்ம ஒபீஸ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும்போது, நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் போது இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 9.5, 10, 11க்குள்ள வந்து மெஜாரிட்டி கேர்ள்ஸ் வந்து பெரிய பொண்ணாயிடுறாங்க, அதாவது மெனார்கி அட்டைன் பண்ணிடுறாங்க. இது வந்து மேபி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி, நியூட்ரிஷன்லாம் பெட்டராக இருக்கிறதுனால நடக்கிற ஒன்றா இருக்கலாம். இந்த இன்க்ரீசிங் ஒபிசிட்டி ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே மேம். இந்த மாதிரி யங் ஏஜ்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து அவங்க கன்சீவ் ஆகும்போதோ மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்படுமா மேம்? பிரச்சனைன்றது இல்லை. ஏர்லி மெனார்கினா மெனோபாஸும் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னா மெனார்கி வந்து ஏர்லியர் ஆயிடுச்சு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல வந்து 13 வயசுல பெரிய பொண்ணாவாங்க, 18 வயசு 19 வயசுல குழந்தை பெற்றுப்பாங்க. இப்போ 9 வயசுல பெரிய பொண்ணாயிட்டு 30லேருந்து 35 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளானிங்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கேப் கிட்ட ஆயிடுது. சில சமயத்துல என்ன ஆகும், அந்த கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணும்போது எக்கு ஸ்டாக்கு முக்கால்வாசி காலியாயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்கு ஸ்டாக்கு நம்ம உடம்புல ஃபிக்ஸட். நம்ம பிறக்கும் போதே இந்த பெண்ணுக்கு இவ்வளோ எக்கு அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது யூஸ்வலாக 350லேருந்து 400 இருக்கும். ஸோ நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய எக்கு காலி ஆகிடும் போது தான் இந்த ஏஎம்ஹெச்ன்ற ஹார்மோன் வந்து ரொம்ப லோவாக தெரியும். ஏஎம்ஹெச் வந்து இஸ் அன் இண்டிகேட்டர், எவ்வளோ எக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறத காட்டும். அது குறைவாக இருந்தால் கர்ப்பம் வர ஆகிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து அரிப்போடு சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ இதனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமா மேம்? வெள்ளைப்படுதல் வந்து ஒரு பசை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த உடம்புல எந்த ஓப்பனிங் இருக்கோ எல்லா ஓப்பனிங்லேயும் ஒரு திரவ கசிவு இருக்கும். அந்த இடத்த மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு லியூப்ரிகன் மாதிரி கண்ணுக்கு கண்ணீர், மூக்குக்கு சளி, வாய்க்கு எச்சில், காதுக்கு வேக்ஸு, அதே மாதிரி வஜைனாக்கு ஒரு செக்ரீஷன் நார்மலாக இருக்கும். அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அரிப்பு இருக்காது, ஸ்மெல் இருக்காது. பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து நமக்கு மெனபாஸ் வர வரைக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதில் சில பீரியட்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அதாவது எக் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ப்ரீமென்ஸ்ட்ரலாக கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பட் இந்த வெள்ளைப்படுறது எல்லாமே அரிப்பு இருக்காது, ஸ்மெல் இருக்காது, பேர்னிங் எரிச்சல் அந்த மாதிரி இருக்காது. இது நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாருக்கும் இருக்கும். சில சமயத்தில் பருவ வயதில் கொஞ்சம் இந்த செக்ஷுவல் இம்பல்சஸ்லாம் நிறைய வரும்போது இன்னும் கூட ஜாஸ்தியாக இருக்கும். இது தவறு கிடையாது. இது எப்போ அப்நார்மலாக மாறுது? அரிப்பு இருந்தது, ஸ்மெல் இருந்தது,
பேர்னிங் அதாவது எரிச்சல் இருந்ததுன்னா இது அப்நார்மல். அரிப்பு இருந்தால் யூஸ்வலாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படும். கேண்டிடா அப்படின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து யூஸ்வலாக கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும். இன்னொன்று ஒரு ஸ்மெல்லோட, ஒரு ஃபிஷ்ஷி ஸ்மெல்லோட வந்ததுன்னா அது வேற ஒரு இன்ஃபெக்ஷன், ட்ரைகோமோனாஸ் பாக்டீரியல் வஜைனோசிஸ், அந்த இன்ஃபெக்ஷனால் வரும். மற்றபடி பேர்னிங் வந்து எனி இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இன்னும் சில இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர்னிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பால் திரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி, இல்லை தயிர் மாதிரி, இந்த மாதிரிலாம் வரதுனால அது வந்து பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது இருக்கா? ஆமாம், பால் திரிஞ்ச மாதிரி வர்றது தான் இந்த அரிப்பு கொடுக்கறது, கேண்டிடா இன்ஃபெக்ஷன். வெறும் லைட்டு பால் மாதிரி, டைல்யூட் பால் மாதிரி இருக்கிறது பாக்டீரியல் வஜைனோசிஸ். கொஞ்சம் சீழ் மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷாக வந்ததுன்னா அது ட்ரைகோமோனாஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன். இது இல்லாமல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இச்சிங், பர்னிங் அண்ட் ஸ்மெல்லோட வரும். ஓகே மேம். அதே மாதிரி சுகர் ப்ராப்ளம்க்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது அரிப்போடு சேர்ந்து வருதுன்னா அது ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும், இல்லை இதுவே ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன்? அந்த இடத்துல இச்சிங் வரதே ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் அங்கே சொரிய விட முடியாது. ஆமாம், இல்லை. அண்ட் அதுவே திருப்பி திருப்பி வந்ததுன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபே போயிடும்ல. இஃப் யூ ஃபீல் இச்சிங் அண்ட் யூ cannot scratch it, you are in a public place, how will you feel it? அண்ட் அந்த மாதிரி இச்சிங் இருக்கும்போது செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் கோஸ் டவுன். இதுக்கு வந்து ரிப்பீட்டட் அந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன் வரது தான் காரணம். யூஸ்வலாக வெயிட் ரிடக்ஷன், சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே மேம். அடுத்ததாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு சிலருக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்றது இருக்கும். இது நார்மலா இல்லை இதுவுமே ப்ராப்ளம்க்குரியதா மேம்? இந்த ஏஜ் கேட்டகரியில் வெள்ளைப்பட்டதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வி திங்க் ஆஃப் ஒன்லி கேன்சர். ஓகே. பருவம் அடைஞ்சதுலேருந்து மெனபாஸ் வரைக்கும் வெள்ளைப்பட்டதுன்னா இந்த 4 கேட்டகரியில் போகும். அது நார்மலா, இன்ஃபெக்ஷனா, என்ன இன்ஃபெக்ஷன் அப்படி போகும். மெனபாஸுக்கு அப்புறம் வெள்ளைப்பட்டதுன்னா கேன்சரா அப்படின்னு டாக்டர் கிட்ட போய் உடனே செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம். இந்த மாதிரியான பெண்கள் வந்து அவங்களோட தினசரி வாழ்க்கையில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது, அதே மாதிரி என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மேம்? இதை வந்து ஜென்ரலாக நம்ம இப்போ இந்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது போதுமான அளவு இருக்கணும். ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து குவான்டிட்டி. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு. ஓகே. ஃபுட்டில் அந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சரியான வீதத்தில் இருக்கணும். ஓகே. நம்ம இந்தியன்ஸ் ஜென்ரலாக வந்து நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துப்போம். சாதம் நிறைய வச்சுக்கிட்டு பொரியல் தைத்தனோண்டு வச்சுப்போம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அதனால தான் நம்ம ஊரில் இவ்வளோ டயபெட்டிஸ் அண்ட் மோர் டயபெட்டிஸ், மோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் டயட் வந்து ஷுட் பி அ ஹெல்த்தி டயட். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டும் சரியாக இருக்கணும். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். முக்காவாசி வியாதிகளுக்கு மூல காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லைங்கிறது தான். லைஃப் ஸ்டைல் சரியாக வச்சுருந்தோம்னா நிறைய பிரச்சனைகளை தடுக்கலாம். இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உறக்கம். ஓகேவா? உயிர் வாழறதுக்கு, ஆரோக்கியமாக உயிர் வாழறதுக்கு 3 விஷயங்கள் முக்கியம்: உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். ஓகே மேம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.